எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து தனுஷோட கொடி மோஷன் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டியூவல் ரோலில் தனுஷ் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இப்போ தான் வந்து தொடரி ரிலீஸ் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் அது எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இதில் தான் வந்து தனுஷ் படம் இப்போது இந்த மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு இன்றைக்கி. பார்த்தப்ப உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு டூயல் ரோல் பண்ணியிருக்கிறாரு தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில அன்னோன் ஃபேக்ட்ஸ் வந்து இந்த மூவி பற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மூவி டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா துரை செந்தில். ஸோ அவர் என்ன முன்னாடி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா எதிர்நீச்சல், ஸோ அடுத்து வந்து காக்கி சட்டை. ஸோ ரெண்டுமே வந்து சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு மாஸ் கலந்த ஒரு படம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ இந்த படத்துலேயும் வந்து தனுஷை வச்சு டூயல் ரோலுங்கிறப்போ சரி அவர் ஏதோ என்ன மாதிரி பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்தில் உண்மையாலுமே ஏற்படுத்தியிருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வித்யா பாலன் வந்து இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரோலுக்காக கூப்பிட்டுருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்ல தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அது வித்யா பாலன் வந்து நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி கூப்பிட்டுருக்குறாங்க. பட் வந்து சில டேட்ஸ் பிரச்சனை அந்த மாதிரி ஏற்றிருக்கு. ஸோ அவங்களுக்கு பதிலாக இப்போ வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து த்ரிஷாவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ், ஒரு சின்ன வில்லத்தனம் நிறையா இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம். அடுத்து வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னொரு கேரக்டருக்கு வந்து யார் ஹீரோயினாக போடலாம் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து பிரேமம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பிரேமம் ஃபேன்ஸாக தான் இருப்போம். அதில் வந்து மேரி செபாஸ்டியன். ஸோ இப்போ வந்து விஜய் சேதுபதி அவரோட கககபோ படத்தில் ஹீரோயினாக இருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுருக்காங்க இன்னொரு கேரக்டருக்காக. ஸோ அவங்களும் வந்து சில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாதியில் இது பண்ணிட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து அனுப்பம் பரமேஸ்வரன். ஸோ அவங்க தான் வந்து இன்னொரு செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிரேமம்ல நிவின் பாலி வந்து ஸ்கூல் கேரக்டரில் ஒரு சின்ன பொண்ணாக வர்றவங்க தான் இந்த படத்தில் வந்திருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஆடிஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி பிரேமம் மலையாளத்தில் பண்ணாங்க, பிரேமம் தெலுங்குலேயே வந்து அவங்களே தான் அதே அந்த ஸ்கூல் கேரக்டர் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஒரு பாசிட்டிவான டைரக்டர். ஸோ அதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து கரெக்டான ப்ரொடியூசர் யாருன்னு சொன்னால் வேறு யாரும் இல்லை, நம்ம வெற்றிமாறன் சார். ஸோ இந்த தடவை எப்பவுமே வந்து தனுஷ் வச்சு டைரக்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த தடவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ப்ரொடக்ஷன் மேலே டீப் ரூட்டு. ஸோ அவருக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்குன்னு நினைக்கிறேன் ஆஸ் அ ப்ரொடியூசராக. அப்புறம் வந்து மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயணன். ஸோ அவர் வந்து சாம லோக்கல் அந்த ஃபெஸ்டிவல் ஃபீட், அந்த மியூசிக்கு அந்த எமோஷன் போஸ்ட்லேயே தெரியுது. ஸோ செம தாறுமாறான ஒரு இதாக தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்டார்ட் பண்ணது வந்து நம்ம சென்னையில் வந்து மழை இதாச்சு. அந்த டைமில் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. கொஞ்சம் அந்த மழை இது அந்த எஃபெக்ட் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால ஸோ கொஞ்சம் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து செம்ம காம்படிஷனான ஒரு டைமில் தான் ரிலீஸ் ஆக போகுது படம். காஷ்மோரா, ஸோ அப்புறம் வந்து கார்த்தியோட காஷ்மோரா. ஸோ அது வந்து செம்ம எதிர்பார்ப்பான ஒரு இதாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி 2-3 படம் ரொம்ப எக்ஸ்பெக்டட் மூவிஸு கொஞ்சம் ஹை காம்படிஷன் டைமில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து டூயல் ரோலுங்கிறதுனால ஸோ நம்ம தனுஷ்கிட்ட ரொம்ப இந்த மாதிரி ஒரு ஹை காம்படிஷனில் இறக்குறப்ப வந்து ஒரு ஸ்டஃப்பான கதைங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்போ அந்த படம் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் ஃபார் த ட்ரெய்லர். ஸோ